மதுரை கன்னியாகுமரி பிரதான சாலையில் வைப்பாற்றின் கரையில் அமைந்துள்ள சாத்தூர் இயற்கை வளமும் தொழில் வளர்ச்சியும் இணைந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழில்களால் உலகளவில் அறியப்படும் இந்நகரம் பண்டைய காலம் முதல் முக்கிய குடியிருப்பாக விளங்கியுள்ளது. கிபி 825 ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் இவ்வூர் இருஞ்சோழ நாட்டு சாத்தனூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்காலத்தில் சாத்தன் மாறன், சாத்தன் ஈயனன், சாத்தன் கணபதி, சாத்தன் கொற்றி, சாத்தன் காரி, எட்டி சாத்தன் போன்ற பாண்டிய அதிகாரிகள் இப்பகுதியில் வாழ்ந்ததால் சாத்தனூர் என்ற பெயர் காலப்போக்கில் சாத்தூர் என மருவியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது போன்ற சிறப்புமிக்க சாத்தூரில்தான் சமூக நலனையும் மனித நேய சேவையையும் இலக்காக கொண்டு இன்னர் வீல் கிளப் ஆஃப் சாத்தூர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. நட்பும் சேவையுமே இதன் தாரக மந்திரம். இந்த அமைப்பின் தலைவராக திருமதி சுபலட்சுமி தீபன் மஞ்சுநாத், செயலாளராக திருமதி நித்யா சுதாகர் மற்றும் இன்னர் வீல் கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றனர். அரசு மருத்துவமனைக்கு தேவையான வாட்டர் டிஸ்பென்சர் அண்ட் பெட் வழங்குதல், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவி பொருட்களை வழங்குதல் போன்ற சேவை பணிகளில் தொடங்கி நமது ஊரணி பூங்காவில் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு அவற்றை இன்று வரை அக்கறையுடன் பராமரித்து வருவது இந்த அமைப்பின் சமூக பொறுப்புணர்விற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அது மட்டுமல்லாமல் சாத்தூர் மக்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் விளையாட்டு மீதான ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் ஆண்டுதோறும் செஸ் போட்டி, கால்பந்து போட்டி மற்றும் மாரத்தான் போன்ற நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ரன் ஃபார் யூனிட்டி என்ற உயரிய நோக்கத்துடன் நடத்தப்பட்ட மாரத்தான் சாத்தூர் மக்களை ஒரே இலக்கிற்காக ஒன்றிணைத்த மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது. 1500க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்று ஒற்றுமை, உடல்நலம் மற்றும் சமூக பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திய அந்த மாரத்தான் சாத்தூரின் வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான மக்கள் இயக்கங்களில் ஒன்றாக பதிவானது. வைப்பாற்றுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு 2026 ஆண்டு சாத்தூரில் நடைபெறும் இன்னர் வீல் கிளப்பின் மாரத்தான் போட்டியை வெறும் விளையாட்டு நிகழ்வாக அல்லாமல் ரன் ஃபார் வைப்பார், ரிவைவ் வைப்பார் என்ற மக்கள் இயக்கமாக மாற்ற முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த அமைப்பின் தலைவராக திருமதி சுபலட்சுமி தீபன் மஞ்சுநாத், செயலாளராக திருமதி நித்யா சுதாகர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக திருமதி ஜென்சி ராஜேஷ் ஆகியோர் இணைந்து வைப்பாற்றின் வரலாறு, தற்போதைய நிலை மற்றும் மீட்பிற்கான வழிமுறைகள் குறித்து ஆழமான ஆய்வுகளை இருக்கங்குடி முதல் சங்கமத்தம் வரை மேற்கொண்டனர். இந்த முயற்சிக்கு தாமிரபரணி ஆற்றை பற்றி நீண்ட காலமாக ஆய்வு செய்து வரும் திரு முத்தாளங்குறிச்சி காமராசு அவர்களின் வழிகாட்டுதலும், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் திரு ஜெயச்சந்திரன் அவர்களின் வழிநடத்துதலும் உறுதுணையாக அமைந்தன. அவர்களின் அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் அடிப்படையாக கொண்டு வைப்பாற்றை மீண்டும் பசுமையுடனும் உயிரோட்டத்துடனும் மீட்டெடுக்கும் நோக்கில் ரிவைவ் வைப்பார் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் முதல் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த உயரிய முயற்சிக்கு அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதை உணர்ந்த அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா IAS அவர்களை நேரில் சந்தித்து திட்டத்தை விளக்கினர். மக்களின் நலனுக்காக இந்த முயற்சியை மனமுவந்து வரவேற்ற மாவட்ட ஆட்சியர் அரசு துறைகளின் முழு ஒத்துழைப்பையும் வழங்க உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து வைப்பாறு செயற் பொறியாளர் திருமதி மலர்விழி அவர்களின் மூலம் தேவையான அனுமதிகள் பெறப்பட்டன. மேலும் சாத்தூர் கோட்டாட்சியர் கனகராஜ் அவர்களும் அனைத்து நிர்வாக உதவிகளையும் வழங்கி இந்த மக்கள் இயக்கத்திற்கு உறுதுணையாக நின்றார். அந்த உறுதியின் முதல் விதை
2026 ஜூலை 4 அன்று சாத்தூர் வைப்பாற்றங்கரையில் உள்ள அறிவு திருக்கோயிலில் விதைக்கப்பட்டது. அன்று வைப்பாற்றில் பரவியிருந்த கருவேலம் மற்றும் காட்டாமனுக்கு முள்செடிகளை அகற்றும் பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்த நிகழ்வில் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடற்கரையாண்டி, நகரமன்ற தலைவர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் இணைந்து கைகோர்த்தனர். அரசியல் வேறுபாடுகளை மறந்து வைப்பாறு என்ற ஒரே இலக்கிற்காக அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்தது அந்த நாளின் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. மாவட்ட ஆட்சியர் திரு சுகபுத்ரா IAS அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு இந்த பணியை தொடங்கி வைத்தார். இன்னர்வில் கிளப் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த இயக்கத்தின் வேர்களாக நின்றனர். உள்ளூர் இளைஞர்கள் அதன் வலிமையான கிளைகளாக மாறினர். நாட்கள் செல்ல செல்ல முச்செடிகள் அகற்றப்பட்டன. பல ஆண்டுகளாக புதருக்குள் மறைந்து கிடந்த வைப்பாறு மீண்டும் தனது இயற்கை அழகை வெளிப்படுத்த தொடங்கியது. ஒரு காலத்தில் இது நம் வைப்பாறுதானா, இதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா என்று சந்தேகப்பட்ட மக்களே இன்று அந்த மாற்றத்தை கண்டு வியந்து இந்த முயற்சிக்கு தங்களால் இயன்ற ஆதரவையும் வழங்கத் தொடங்கினர். அதுவே இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த பயணம் இங்கே முடிவடைவதில்லை. இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான மக்களின் பதிவு கட்டணம் முழுவதும் வைப்பாற்றை மேலும் சுத்தப்படுத்துவது, மரக்கன்றுகளை நடுவது, அவற்றை பராமரிப்பது போன்ற சுற்றுச்சூழல் பணிகளுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே. வைப்பாறு ஓடும் விருதுநகர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கருவேலம் மற்றும் காட்டாமனுக்கு போன்ற ஆக்கிரமிப்பு முள்செடிகள் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவை மீண்டும் வளராதவாறு பூர்வீக மரங்களை நட்டு அவற்றை தொடர்ந்து பராமரிக்கும் பொறுப்பை அனைவரும் ஏற்க வேண்டும். இது வைப்பாற்றின் மறுமலர்ச்சியின் முதல் அத்தியாயம் மட்டுமே. இன்று விதைக்கப்பட்ட இந்த சிறிய விதை நாளை பிரம்மாண்டமான ஆலமரமாக வளர வேண்டும். வைப்பாற்றின் இரு கரைகளும் மீண்டும் பசுமையால் நிரம்ப வேண்டும். கருவேலமும் காட்டாமனுக்கும் அல்ல, நிழல் தரும் பூர்வீக மரங்களே அங்கே வளர வேண்டும். சாக்கடை மற்றும் கழிவுநீர் வைப்பாற்றில் கலக்காத நாளை நாம் உருவாக்க வேண்டும். அப்போது மட்டுமே வற்றிப்போன ஓடையாக அல்லாமல் உயிரோடும் பசுமையோடும் பெருமையோடும் ஓடும் வைப்பாறு, அதன் கரையில் தலை நிமிர்ந்து நிற்கும் சாத்தூரையும் நாம் காண முடியும். அது இன்னர்வில் கிளப்பின் கனவு மட்டுமல்ல, சாத்தூரில் வாழும் ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பும், அடுத்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய மிகப்பெரிய பரிசும் ஆகும்.